Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Dear friends, இப்போ நம்ம வந்திருக்குது போலேயபுரம் சர்ச். இந்த சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். முதல்ல செந்தி யாத்திரம் என்று அழைக்கப்பட்ட இந்த கிராமம் 1817ஆம் ஆண்டில் ரெவரண்ட் போல் ஐயர் என்ற மிஷனரியின் வருகைக்கு பிறகு போலேயபுரம் என்று மறுபெயரிடப்பட்டது. 1818இல் ஓலைக்கூரையுடன் கூடிய தேவாலயம் எழுப்பப்பட்டது. 1819ஆம் ஆண்டு ரெவரண்ட் ஹாப் அவர்களின் முயற்சியால் ஒரு பள்ளி நிறுவப்பட்டது. அப்போது 18 பேர் இங்கு படித்தனர். 1829இல் எஸ்பிஜி மிஷனரிகள் தங்கள் பணியை தொடங்கினர். 130 உறுப்பினர்கள் இருந்தனர். 1830ஆம் ஆண்டு முதல் முதலூர் வட்டத்தின் கீழ் இந்த ஆயர்குழு இயங்கி வந்தது. 1846இல் தேவாலய கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் திரு கைலாச நாடார் மற்றும் பலர் மிகவும் உதவியாக இருந்தனர். 1862இல் பிரசங்க மேடை அமைக்கப்பட்டது. பின் 1863இல் புதிய தேவாலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ரெவரண்ட் எம் ஜீவானந்தம் 1909ஆம் ஆண்டு போதகராக நியமிக்கப்பட்டார். 1912இல் புதிய தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு ரிட்டையர்ட் ரெவரண்ட் ஆர்தர் ஏ வில்லியம்ஸ் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. இது 1/9/1984 அன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு பிஷப் டேனியல் ஆப்ரஹாம் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. 1990இல் தேவாலயத்தின் முகப்பில் ஒரு அழகான கோபுரம் ரெவரண்ட் டபிள்யூ சர்க்குணம் என்பவரால் கட்டப்பட்டது. இது பிஷப் ஜேசன் எஸ் தர்மராஜ் அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. வாங்க இப்போ சகல பரிசுத்தவான்களின் ஆலயமாகிய இந்த ஆலயத்தை சுற்றி பார்ப்போம். இதுவரை இந்த போலேயபுரம் ஆலயத்தின் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம். இதுபோல் இன்னொரு ஆலயத்தின் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.